அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. சொர்க்கத்தை பெற்றுத்தரும் 2 நல்லமல்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவம் நிறைந்த 2 நல்லமல்களான 2 இலகுவான அமல்களை ஒரு இறையடியான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். 2 நல்லறங்கள் உள்ளன. அதனை முறையாக கடைபிடிக்கும் இறையடியான் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவான். அவ்விரண்டும் மிக எளிதானது. எனினும் அதனை கடைபிடிப்பவர் மிக குறைந்த எண்ணிக்கையினரே. அதில் ஒன்று, கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தடவை சுபஹானல்லாஹ் என்றும் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 10 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் கூற வேண்டும். இவ்வாறு ஐவேளை தொழுகையில் 150 தடவை மொழிவது மறுமை தராசில் 1500 நன்மைகளை பெற்றுத் தருகின்றன. மற்றொன்று, உறங்குவதற்காக படுக்கையில் சாயும் போது 34 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 33 தடவை சுபஹானல்லாஹ் என்றும் கூற வேண்டும். இவ்வாறு மொழிந்த 100 திக்ரிகள் நன்மை தராசில் 1000 நன்மைகளை பெற்றுத் தருகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவ்விரண்டும் மிக எளிதாக இருக்கும்போது அதனை கடைபிடிப்பவர் ஏன் மிக குறைவாக உள்ளனர் என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உறங்கச் செல்லும் ஒருவரிடம் அவன் ஷைத்தான் வந்து இதனை கூறுவதற்கு முன் அவரை தூங்க வைத்து விடுகிறான். அதுபோல் அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே அவரிடம் வந்து இதனை கூறுவதற்கு முன்னரே வேலைகளை நினைவூட்டி எழுந்திருக்கச் செய்து விடுகிறான் என்று பதிலளித்தார்கள். அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுத் தருகின்ற இலகுவான நல்ல அமல்களை செய்கின்ற விஷயத்தில் கூட மிக அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இலகுவான நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற போது மீசான் தராசில் மிகச் சிறப்பான நன்மைகளை பெற்று நன்மையின் எடை கனமடைந்து இறைவனிடத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்துவிடும். சைத்தானின் தூண்டுதல்களை முறியடித்து விட்டு அழகிய வாழ்வை அமல்களால் அலங்கரிக்கும் போது நம்முடைய வாழ்வை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான பாக்கியங்களை பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.